ஹாய் ஸ்பைடிஸ், நேற்று நம்ம சொன்ன மாதிரியே இந்த வாட்சுக்கு என்னாச்சு, என்ன பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கோம். நீங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் கொஞ்சம் நம்ம சீக்கிரமா ரீச் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த வாட்சுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா நாய்ஸ் எவால் 3 அப்படிங்கிற அந்த ஸ்மார்ட் வாட்ச் தான் இது. இது ஐ திங்க் நம்ம வாங்கி 2 இயர்ஸ் ஆக போகுது. வாங்கின கொஞ்ச நாளுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வீடியோஸ்லாம் வந்து போட்டிருந்தோம். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரீமா செக் பண்ணியிருந்தோம். இந்த வாட்டர் டெஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே எக்ஸ்ட்ரீமா தண்ணியில போட்டு செக் பண்ணியிருந்தோம். அந்த டைம்லயே பாத்தீங்கன்னா நமக்கு டிஸ்பிளே வந்துட்டு கொஞ்சம் ஒரு 1 டே வரைக்கும் கொஞ்சம் ஒர்க் ஆகாம இருந்தது. ஒர்க் ஆகாம இருந்தது இந்த சென்ஸ் ஒரு மாதிரி டார்க்கா அந்த மாதிரி போயிருந்தது. அதுக்கப்புறமா வாட்டர் ஆட்டோமேட்டிக்கா நார்மலா சரியாயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதை நான் கொஞ்சம் ரொம்ப ரஃப்பான யூஸ் தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். எப்பவுமே கழட்ட மாட்டேன். குளிக்கும் போது மட்டும்தான் பாத்தீங்கன்னா நான் இந்த வாட்சை வந்துட்டு ரிமூவ் பண்ணுவேன். மிச்ச நேரம் எல்லாமே பாத்தீங்கன்னா என் கையிலேயே தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஹெவியான யூசேஜ் தான் பாத்தீங்கன்னா இந்த வாட்சை வச்சு நான் பண்ணியிருக்கேன். ஸோ அப்பயுமே இது தாங்கிட்டு தான் இருந்தது. ஸோ இந்த ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணும்போது கூட பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா வாட்டர் நிறைய பட்டிருக்கு. ஸோ வந்துட்டு இதை நம்ம எக்ஸ்ட்ரீமா டெஸ்ட் பண்ணும் போதா இல்ல அதுக்கப்புறமான்றது தெரியல. எங்கேயோ ஒரு இடத்துல இந்த வாட்டர் ப்ரூஃப், இதுக்கு வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருந்தாங்க பாத்தீங்கன்னா அந்த கோட்டிங் வந்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு பஞ்சர் ஆயிருக்கு. அதாவது டேமேஜ் ஆயிருக்கு. அப்படி டேமேஜ் ஆனதே தெரியாம நம்ம கண்டினியூஸா அந்த வாட்டர் டெஸ்ட் இந்த அதுவும் இல்லாம நான் ரைட் ஹேண்ட்ல தான் அந்த வாட்சை மோஸ்டா நான் வேர் பண்ணுவேன். நான் எப்பவுமே ரைட் ஹேண்ட்ல தான் வாட்ச் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால தண்ணி அதிகமா திரும்ப ரிப்பீட்டடா பட என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா உள்ள இருந்த இந்த டிஸ்பிளே ரொம்பவுமே அஃபெக்ட் ஆயிருக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேல. ஸோ அதனால இப்போ இந்த வாட்ச்ல டிஸ்பிளே சுத்தமா போயிடுச்சு. டிஸ்பிளே மட்டும்தான் போயிருக்கு. மிச்சபடி எல்லாமே ஒர்க் ஆகுது. வாட்சோட பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆகி தான் இருக்கு. ஸ்லீப் ட்ராக்கிங்ல இருந்து இந்த பீடோமீட்டர்ல இருந்து எல்லாத்துக்குமான கிராஃப், இந்த நம்பர் கவுண்டிங் எல்லாமே வந்துட்டு நமக்கு ஆப்ல வந்துட்டு அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கு. ஜஸ்ட் டிஸ்பிளே மட்டும் தான் போயிருக்கு. ஓகே, எப்பவும் போல இதை ட்ரை பண்ணா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் இப்போ வரைக்கும் இந்த டிஸ்பிளே வந்துட்டு ஆக்டிவ் ஆகவே இல்லை. வாட்ச் மட்டும் தான் ஆன்ல இருக்கு. சரி, ஓகே, என்னதான் ஆயிருக்கு நம்ம ரிமூவ் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டியுமே நம்ம பார்த்துட்டோம். ஃபுல்லா ஓபன் பண்ணி பார்த்ததுல நமக்கு தெரிஞ்சது என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இது ஏதோ ஒரு டைம்ல ஒண்ணு நம்ம எக்ஸ்ட்ரீமா செக் பண்ணும் போதோ இல்ல அதுக்கப்புறமோ பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் கோட்டிங் வந்துட்டு டேமேஜ் ஆயிருக்கு. இந்த வாட்டர் டெஸ்ட் அந்த வாட்டர் ப்ரூஃப்கான கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அது எங்கேயோ டேமேஜ் ஆன காரணத்தினால அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஒவ்வொரு டைமும் உள்ள போக பாத்தீங்கன்னா டிஸ்பிளேவை ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு. இதை தாண்டி உள்ள இந்த போர்டுக்குலாம் எங்கேயும் போல ஏதோ ஒரு இடத்துல மட்டும் தான் தண்ணி உள்ள போயிருக்கு. அதுல மெயின் பார்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர். இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு ப்ளூடூத் காலிங்கான சப்போர்ட் இருக்கு. இந்த வாட்சை யூஸ் பண்ணி நீங்க கால் கூட பேசிக்க முடியும். ஸோ அதனால இதுல இன்பில்டா ஸ்பீக்கர் இருக்கு. இந்த ஸ்பீக்கரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு ரஸ்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. தண்ணி அந்த அளவுக்கு உள்ள போயிருக்கு அப்படின்றதுனாலதான் பாத்தீங்கன்னா அது இந்த அளவுக்கு ரஸ்ட் ஆயிருக்கு. வேற எங்கேயுமே பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ரஸ்ட் எல்லாம் கிடையாது. மீதி எல்லா பார்ட்ஸுமே இந்த பேட்டரியில இருந்து பேட்டரி கூட பாத்தீங்கன்னா தண்ணி பட்டா உப்பிடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகல. பேட்டரியில இருந்து மதர் போர்ட்ல இருந்து எல்லாமே நமக்கு கிளியரா தான் இருக்கு. ஸோ இதுல அஃபெக்ட் ஆன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் பார்ட் பாத்தீங்கன்னா அஃபெக்ட் ஆயிருக்கு. இதுக்கு அடுத்தது இந்த டிஸ்பிளே வந்துட்டு இதுல அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஒர்க் ஆகல. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த நாய்ஸ் எவால் 3யோட இப்போதைய நிலைமை. ஸோ இதை சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுல இப்போதைக்கு டேமேஜ் ஆயிருக்கிறது டிஸ்பிளே மட்டும்தான். நமக்கு மொபைலுக்கே பாத்தீங்கன்னா ஒரு சில ஓல்டு மொபைலுக்குலாம் டிஸ்பிளே ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி வாட்ச்க்கு இந்த குட்டி டிஸ்பிளே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கிடைச்சதுன்னா நம்ம கண்டிப்பா இதை சர்வீஸ் பண்ணி இதை ஒர்க் பண்ண வச்சு நம்ம வீடியோல வரப்போற வீடியோஸ்ல போட ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பா ஸ்பேர் பார்ட் கிடைச்சதுன்னா. ஸோ கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வீடியோஸ்லாம் கண்டிப்பா வரும். ஸோ இந்த வாட்சோட நிலைமை இதுதான். ஸோ சரி ப்ரோ, அப்பனா இப்போதைக்கு இந்த வாட்ச் ஒர்க் பண்ணல, அப்பனா புது வாட்ச் வாங்கிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுலதான் அடுத்த பெரிய பஞ்சாயத்தே இருந்தது. சரி, ஓகே, அது வரைக்கும் நம்ம இதை சரி பண்ற வரைக்கும் வேற வாட்ச் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி பார்க்கலாம்னு போனப்பதான் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ், ஃபயர் போல்ட்ல இருந்து நாய்ஸ்ல இருந்து போட்ல இருந்து ஏகப்பட்ட ஸ்மார்ட் வாட்சுக்கான ஆப்ஷன் இருக்கு. பட் நான் நோட்டீஸ் பண்ணது இதுதான். அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் முக்கியமா சொல்லி ஆகணும். இந்த வாட்ச் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் இதுக்கு முன்னாடி ஸ்மார்ட் வாட்சே யூஸ் பண்ணது கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ஸ்மார்ட் வாட்ச் இதுதான். ஸோ இதை வாங்கும் போது எனக்கு ஸ்மார்ட் வாட்ச் வைஸ் பாத்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது. இப்போ மொபைல்னா இதுல இந்த ப்ராசஸர் இதெல்லாம் இருக்கு, இது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய விஷயம் தெரியும். பட் ஸ்மார்ட் வாட்ச்ன்ற ஒரு விஷயத்த நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றேன் அப்படின்றதுனால இந்த வாட்ச் வாங்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு ஸ்மார்ட் வாட்ச்ல எனக்கு நாலேஜ் கிடையாது. ஸோ நாய்ஸ்ல பார்த்தேன், இது கொஞ்சம் ப்ரீமியமா இருந்தது, நல்லா இருந்தது. அதுவும் பாத்தீங்கன்னா 3500 அப்படின்றதுனால கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். பட் இப்போ நம்ம இது ஒரு 2 இயர்ஸ் யூஸ் பண்ணதுனால ஓகே, ஸ்மார்ட் வாட்ச்னா இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு நாலேஜ் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நம்ம இப்போதைக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் வாட்ச் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த ஃபயர் போல்ட்டு, போட்டு, அந்த நாய்ஸ் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பிராண்டு மட்டும்தான் வேறையா இருக்கே தவிர பண்ற விஷயம்லாம் ஒன்னே ஒண்ணுதான்.
நீங்க எந்த வாட்சோட ரிவ்யூனாலும் எடுத்து பாருங்க, போட்டோட ரிவ்யூனாலும் சரி, ஃபயர் போல்ட்ல இருந்து ஏதாவது ஒரு வாட்சை நீங்க சூஸ் பண்ணாலும் சரி, நாய்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு விஷயத்த சூஸ் பண்ணாலும் சரி, ஃபைனலா அந்த வீடியோல சொல்ற விஷயம் இதுதான். இந்த வாட்ச்ல பாத்தீங்கன்னா SpO2 இருக்கு, பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஸ்ட்ரெஸ் மானிட்டர் பண்ணலாம், ஸ்லீப் மானிட்டர் பண்ணலாம், பீடோமீட்டர் இருக்கு அப்படின்னு ரிப்பீட்டடா பாத்தீங்கன்னா எல்லா வாட்ச்லயுமே ஃபீச்சர்ஸ்ன்றது சேமா தான் இருக்கு. நீங்க எதை சூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வேரியா ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ரவுண்ட் டயலா இருக்கும், இல்ல ஸ்கொயர் டயலா இருக்கும், மெட்டல் மேடா இருக்கும், இல்லைன்னா பிளாஸ்டிக் மேடா இருக்கும், IP68 ரேட்டிங் இருக்கு, 67 ரேட்டிங் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் தான் மாறுதே தவிர, அண்ட் தென் பிராண்ட் மாறுதே தவிர, மிச்சபடி எல்லாமே சேமா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு டெவலப்மெண்ட்டே இல்லாம இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் சொல்லலாம். இதனால பாத்தீங்கன்னா ஒரு காம்படிஷனே இல்லாம இருந்துட்டு இருக்கு. நீங்க சொல்லலாம் அப்படி பாத்தீங்கன்னா சாம்சங் இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, சாம்சங், ஒன் பிளஸ், அமேஸ்பிட், கார்மின் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்சஸ் தான் பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட்ஸை பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்களோட ஸ்மார்ட் வாட்சோட பிரைஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா எபோ, அதாவது 10,000, 15,000, 20,000, ஈவன் 50,000 வரைக்குமே நமக்கு அதுல இருக்கு. அந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்சஸ்ல மட்டும்தான் பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய ஃபீச்சர்ஸை கொண்டு வராங்க. பட் பட்ஜெட் ரேஞ்சில் பண்ணிட்டு இருக்க இந்த ஃபயர் போல்ட்டா இருக்கட்டும், நாய்ஸா இருக்கட்டும், போட்டா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பண்ண விஷயத்தையே திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒரு காம்படிஷனே இல்லாம போயிட்டு இருக்கு. ஸோ இவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயத்த புதுசு புதுசா கொண்டு வந்தாதான் பாத்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி வந்துட்டு பிரைஸ் கம்மியாகும். ஏன்னா ஸ்மார்ட் போன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் 20,000 மேல இருந்தா தான் பெஸ்டா இருக்கும், நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ நிறைய பிராண்ட்ஸ் உள்ள வந்து காம்படிட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இப்போ நமக்கு 10,000க்கு கீழே கூட ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் கிடைக்குது, அதாவது யூசபிளா அதிக ஸ்டோரேஜோட 5Gல கூட கிடைக்குதுங்கிற மாதிரி ஒரு இது இருந்தது. ஸோ அதே மாதிரி இந்த ஃபயர் போட்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் காம்படிட்டிவா கொஞ்சம் நிறைய புது புது ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்தா நல்லா இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்தாலே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஈவன் பாத்தீங்கன்னா இந்த பாடி டெம்பரேச்சர் இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு சென்சார் தான். இது நமக்கு அமேஸ்பிட் அவங்கலாம் கொடுக்குறாங்க. ஸோ அட்லீஸ்ட் அந்த சென்சாரை கூட இவங்க வந்துட்டு மோஸ்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் கொண்டு வரலாம். அண்ட் தென் கூகுளோட ஆண்ட்ராய்டு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாத்துலயுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஈவன் டிவிஸ் கூட பாத்தீங்கன்னா நிறைய டிவி பிராண்ட்ஸ் இருக்கு, அவங்க எல்லாருமே கூகுளோட அந்த ஓஎஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ சேம் கூகுள் தான் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்சுக்குமே வியர் ஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓஎஸ் வச்சிருக்காங்க. அந்த ஓஎஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பிரைஸ் கொஞ்சம் ஒரு 7,000 8,000 இருந்தா கூட பரவாயில்ல. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அது நாளாக நாளாக வந்துட்டு ரொம்ப பட்ஜெட் ரேஞ்ச்லயே நமக்கு ஒரு நல்ல கேஜெட் கிடைக்கும் அப்படின்றது தான் வந்துட்டு நான் யோசிக்கிறது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மேபி போட்டோ இல்ல ஃபயர் போல்ட்டோ நாய்ஸோ யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் கொண்டு வர ஸ்மார்ட் வாட்சஸ்ல உங்களோட டெவலப்மெண்ட்ஸை கொண்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றத ஃபைனலா நான் வந்து நினைக்கிறேன். இதனால தான் ரீசெண்டா பாத்தீங்கன்னா லாவாவும் இப்போ ஸ்மார்ட் போன் ஸ்மார்ட் வாட்சஸை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்டா ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து இப்போ 23rd வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி அதோட ரிவ்யூ நான் போடலான்னு பார்த்தேன், பட் ரிவ்யூ போறதுக்கு என்னன்னு நான் போறதுன்னு எனக்கு தெரியல. எந்த ஸ்மார்ட் வாட்சை பத்தி சொன்னாலும் ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா சொல்ல வேண்டியதா இருக்கு, எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்க மாட்டேங்குது. ஸோ அதனால அதை பத்தி நான் போடுறதை அவாய்ட் பண்றேன். இல்ல மேபி உங்கள யாருக்காச்சும் அதோட ரிவ்யூ தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அதோட ரிவ்யூமே நான் போட்டு விட்டுறேன். ஸோ இப்போ என்னதான் பண்ண போறோம், என்ன ஸ்மார்ட் வாட்ச் தான் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தப்போ எனக்கு இந்த அமேஸ்பிட்டோட T-Rex 2 வந்துட்டு பிடிச்சிருந்தது. ஏன்னா பாத்தீங்கன்னா அவங்க பிரைஸ் அதிகம் தான், ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி நமக்கு இந்த 5,000 பட்ஜெட்குள்ள டெவலப்மெண்ட்டே கிடையாது. ஸோ 15,000ல நான் அமேஸ்பிட் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்ல முடியாது, ஸ்போர்ட் வாட்ச்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்மார்ட் வாட்ச்னு பாத்தீங்கன்னா நமக்கு ப்ளூடூத் காலிங் ஆப்ஷன் தான் இருக்கணும், ஆனா அந்த வாட்ச்ல பாத்தீங்கன்னா ப்ளூடூத் காலிங் ஆப்ஷன் வந்துட்டு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அதுக்கான ரீசன் இதுவா தான் இருக்கணும். ஏன்னா அது வந்துட்டு ஒரு மிலிட்ரி கிரேடட் ஸ்மார்ட் வாட்ச். நீங்க தண்ணியில போட்டாலும் சரி, என்னதான் ரஃபா யூஸ் பண்ணாலும் சரி, அந்த ஸ்மார்ட் வாட்சுக்கு ஒன்றும் ஆகாது. அப்படி ஆகக்கூடாதுன்னா அந்த ஸ்மார்ட் வாட்ச்க்கு உள்ள போற மாதிரி எந்த ஒரு போர்ட்டும் கொடுக்க கூடாது. இப்போ நம்ம ஸ்பீக்கரோ இல்ல மைக்கோ இன்க்ளூட் பண்ணோம்னா அந்த ஒரு கேப்பே பாத்தீங்கன்னா தண்ணி போய் வாட்ச் அஃபெக்ட் ஆகிறதுக்கு ஒரு ரீசனா அமைஞ்சிடும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் பாத்தீங்கன்னா 15,000 இருந்தாலும் அந்த வாட்ச்ல வந்துட்டு ப்ளூடூத் காலிங்கான ஆப்ஷன் கொடுக்கல. பட் இதை தவிர்த்து எல்லா ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனுமே பாத்தீங்கன்னா அக்யூரேட்டா ட்ராக் பண்ற மாதிரி ஒரு பக்காவான ஸ்மார்ட் வாட்சா தான் இருக்கு. நீங்க தண்ணியில போட்டாலும் சரி, எக்ஸ்ட்ரீமான டெம்பரேச்சர்ல யூஸ் பண்ணாலும் சரி, அந்த வாட்சை ஃப்ரீஸே பண்ணாலும் சரி, எதுவுமே ஆக மாட்டேங்குது. ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. மேபி அதை ட்ரை பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. இல்லைன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் ப்ளூடூத் வந்துட்டு ப்ளூடூத் ஆப்ஷன் கண்டிப்பா வேணும், ப்ளூடூத் காலிங் வேணும், பட் குவாலிட்டியாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா சாம்சங்ல ஐ திங்க் ஆக்டிவ் 4 நினைக்கிறேன், அந்த வாட்ச் பாத்தீங்கன்னா 10,000 தான். அதுல நீங்க ப்ளூடூத் காலிங்கும் பண்ணிக்கலாம், அதுவுமே ஓரளவுக்கு குவாலிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் நீங்க மிலிட்ரி கிரேடட்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓரளவுக்கு வந்துட்டு ஐபி ரேட்டிங் வேணா நீங்க வந்துட்டு அதுல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபைனலா பாத்தீங்கன்னா நான் இன்னும் எந்த ஸ்மார்ட் வாட்ச் வாங்குறதுன்னு இப்போ வரைக்கும் நான் சூஸ் பண்ணல. பட் மோஸ்டா அது அமேஸ்பிட்டோட T-Rex 2 இருக்க சான்சஸ் இருக்கு. அமேஸ்பிட்லயே பாத்தீங்கன்னா 10,000ல கூட ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு, 7,000 ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு, ஈவன் 50,000 வரைக்குமே ஸ்மார்ட் வாட்சஸ் இருக்கு. 10,000ல இருக்கிறது கூட அது கூட ஒரு நல்ல ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்லலாம். பட் அதோட அப்கிரேடா தான் பாத்தீங்கன்னா T-Rex 2 கொண்டு வந்தாங்க. அது 15,000, அது கொஞ்சம் நியூ அப்கிரேடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால அதை சூஸ் பண்றதுக்கான சான்சஸ் அதிகம். இன் பிட்வீன்ல இதுக்குள்ள
இந்த ஃபயர் போல்ட்டோ இல்லை நாய்ஸோ இதுக்கு நடுவில் ஏதாச்சும் ஒரு இன்னோவேஷன் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்படி பண்ணாங்கன்னா அதை சூஸ் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ கண்டிப்பா ஒரு புது ஸ்மார்ட் வாட்சோட ரிவ்யூ நம்ம சேனல்ல இருக்கு. அண்ட் தென் இதை சர்வீஸ் பண்றதுக்கான ரிவ்யூவும் அதாவது வீடியோவும் வர சான்சஸ் இருக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைச்சதுன்னா. ஸோ அந்த மாதிரி சர்வீஸ் வீடியோ அண்ட் தென் புது ஸ்மார்ட் வாட்ச் ரிவ்யூ வீடியோ இதெல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனே வரும். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச் ரிலேட்டடா ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் கண்டிப்பா எல்லாரோட கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ மீண்டும் உங்களை இன்னொரு புது வீடியோல வந்து பாக்குறேன். அன்டில் தென் திஸ் இஸ் பைடி.